6th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 4th லெசன் தாவரங்கள் வாழும் உலகம். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும் நீர்வாழ் தாவரம் தான் விக்டோரியா அமேசோனிகா. இது 3 மீட்டர் விட்டம் வரையில் வாழும். நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கிடையான ஒருவரை தாங்கும். இந்த மாதிரி தட்டு மாதிரியான ஒரு இலையில தான் ஸ்னேகா ஒரு பாட்டுக்கு உட்காந்து டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ அவங்க 45 கிலோகிராம் இருந்திருப்பாங்க போலக்கு. 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள். பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் ஆகும். பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் ஆகும். அதே மாதிரி விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள். அதாவது மூடிய விதை தாவரங்கள், திறந்த விதை தாவரங்கள்னு அழைக்கப்படுகிறது. பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் ஆகும். பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி. பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி, பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், மூடிய விதை தாவரங்கள், விதை கனிகளில் புதைந்திருக்கும். ஜிம்னோஸ்பெர்ம்கள், திறந்த விதை தாவரங்கள், விதைகளில் கனிகள் புதைந்திருக்காது. மூடிய விதை தாவரத்துக்கு ஆஞ்சியோஸ்பெர்முக்கு எடுத்துக்காட்டு திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பெர்முக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ். இதே மாதிரி ஸ்ட்ராபெரி, முந்திரி போன்ற பழங்களில் விதை வெளியே தான் தெரியும், விதை மூடி இருக்காது. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும். உலகின் நீளமான நதி, மிக நீளமான நதி நைல் நதி. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும். உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. உலகின் நீளமான நைல் நதி 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. 6650, 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. இதன் நீளம் 25 கிலோமீட்டர் நீளம். 2525 கிலோமீட்டர் நீளமுடையது கங்கை. தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. இந்த மாதிரி காற்று இடைவெளிகள் தாமரை இலைகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. தாமரை இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் ஆகும். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் ஆகும். தென்னாப்பிரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கின்றன. அமேசான் மலைக்காடுகள் எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கு ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கின்றன. மணல் குன்றுகளாலான பெரிய பாலைவன தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. மணல் குன்றுகளாலான மிக பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்தியா துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் பகுதிகள் வடமேற்கு இந்தியாவில் ராஜஸ்தானிலும், தார் பாலைவனத்தின் வடமேற்கு பகுதி இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும், ஜப்பானிலும், சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளது. வடமேற்கு இந்த தார் பாலைவனம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் ராஜஸ்தானில், பஞ்சாபில், சிந்து மாகாணத்தில் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானில் விரிந்து காணப்படுது தார் பாலைவனம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும்.
பூக்கும் தாவரங்களில் இரு முக்கிய தொகுப்புகள் உள்ளன. அவை வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. பூக்கும் தாவரங்களில் இரு முக்கிய தொகுப்புகள் உள்ளன. அவை வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. வேர் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த செய்கிறது. வேர் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்த செய்கிறது. வேர் மண்ணில் இருந்து நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சுகிறது. வேர் மண்ணில் இருந்து நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சுகிறது. தண்டு தாவரத்தின் மைய அச்சில் மேல் நோக்கி வளரும் பகுதியாகும். தண்டு தாவரத்தின் மைய அச்சில் மேல் நோக்கி வளரும் பகுதியாகும். இதில் கணுவிடை பகுதி காணப்படுகிறது. இலைகளின் 3 முக்கிய பணிகள்: ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு. இலைகளின் 3 முக்கிய பணிகள்: ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு. தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதன் வாழிடமாகும். தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதன் வாழிடமாகும். 2 வகையான தாவரங்கள் உள்ளன. அவை நீர்வாழ், நிலவாழ் தாவரங்கள். தகவமைப்புகள்: ஒரு தாவரம் அதன் வாழிடத்தில் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சிறப்பு அம்சங்கள். தகவமைப்புகள்: ஒரு தாவரம் அதன் வாழிடத்தில் வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சிறப்பு அம்சங்கள் தான் அதை தகவமைச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது. பற்றுக்கம்பிகள்: மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் ஆதாரத்தை பற்றுவதற்கு பயன்படும் உறுப்பு பற்றுக்கம்பிகள். பின்னுக்கொடிகள்: மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் நேராக நிற்க உதவுவது பின்னுக்கொடிகள். குளம் நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணம். குளம் நன்னீர் வாழிடத்திற்கு உதாரணம். இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி வேர். நீரை உறிஞ்சும் பகுதி வேர். நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் நீர். நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் நீர். தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். தவறு. தாவரங்கள் நீரின்றி வாழ முடியாது. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படும். ஆனால் இந்த தாவரங்களில் பாலைவன தாவரங்கள் காற்றில் உள்ள நீரை எடுத்துக்கொண்டு கூட வாழும். தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. சரி, தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படும். தாவரங்களின் 3 பாகங்கள்: வேர், தண்டு, இலைகள். தாவரங்களின் 3 பாகங்கள்: வேர், தண்டு, இலைகள். மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணமாகும். நீர்வாழிடம் இல்லை, மலை ஒரு மலைவாழிடம் தான். அது நீர்வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டும் கிடையாது. தவறு. வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. தவறு. எதுலேயும் வேர் முட்களாக மாற்றுரு அடையலை. காம்புகளோ இல்லை சிறு இலைகளோ தான் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சரி. புவி பரப்பின் நீரின் அளவு 70%. பூமியில் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். ஊன்றுதல், உறிஞ்சுதல் 2 வேரின் வேலைகள். ஒளிச்சேர்க்கையில் நடைபெறும் முதன்மை பகுதி இலைகள். ஒளிச்சேர்க்கையில் நடைபெறும் முதன்மை பகுதி இலைகள். ஆணிவேர் தொகுப்பு இருவித்திலை தாவரங்கள் காணப்படுகின்றன. ஆணிவேர் தொகுப்பு இருவித்திலை தாவரங்களில் காணப்படுகின்றன. அவரை, வேம்புலாம் இருவித்திலை தாவரங்கள். மலைகள் பொறுத்துக. மலைகள்: இமயமலை. பாலைவனம்: வறண்ட இடங்கள். தண்டு: கிளைகள். ஒளிச்சேர்க்கை: இலைகள் தான் ஒளிச்சேர்க்கை செய்து. சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்திலை தாவரங்கள். ஒருவித்திலை தாவரங்கள் சல்லிவேர் தொகுப்பில் சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்திலை தாவரங்களில் தான் காணப்படுது. இதை சரியான தாவரங்களின் பாகங்கள் மற்றும் பணிகளை சரியான முறையில் கீழிருந்து மேலாக வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வேர் இருக்கும், அடுத்தது தண்டு இருக்கும், அடுத்தது இலைகள், அடுத்தது தான் மலர்கள். முதல்ல ஊன்றுதல், அடுத்தது கடத்துதல். முதல்ல ஊன்றுதல், வேர் ஊன்றிருக்கும், அப்புறம் உறிஞ்சுதல், அடுத்தது கடத்துதல், அடுத்தது நீராவி போக்கு. இதுதான் சரியான முறை. வாழிடம் நீர் வாழிடம், நில வாழிடம் என பிரிக்கப்படுகிறது. நன்னீர் ஆறு, குளம், ஏரிலாம் நன்னீர் வாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு. நீர் வாழிடங்கள் கடல். நன்னீர் வாழிடம் கடல் நீர் உப்பு. நில வாழிடத்திற்கு புல்வெளி, சமவெளி, மலைகள், இதெல்லாம் நில வாழிடங்கள்.